சூடான சாதத்தோட வாழைத்தண்டு கூட்டு சேர்த்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீடியம் சைஸ் வாழைத்தண்டு எடுத்திருக்கேன். 200 கிராம் அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கத்தியிலேயே நம்ம ஈஸியாக எடுத்துடலாங்க. இந்த மாதிரி முள் இருக்க கத்தியில் நம்ம எடுத்துட்டோன்னா எல்லா நாரும் வந்துடும். இப்போ வாழைத்தண்டு கூட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம், வரமிளகா, பச்சை மிளகா, கறிவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டையும் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது இளந்தண்டுனால சீக்கிரம் காய் நமக்கு வெந்துருங்க. வாழைத்தண்டு கூடவே பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. 50 கிராம் அளவுக்கு சேர்த்துட்டு உடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பருப்பு காய் நல்லா வேகட்டும். இப்போ தேங்காய், சீரகம் சேர்த்து மஞ்சள் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. காயும் பருப்பும் நல்லா இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கிட்டா சூப்பரான வாழைத்தண்டு கூட்டு ரெடி.